அனைவருக்கும் வணக்கம். ஜூபிட்டர் எட்ஜ் அண்ட் எட்ஜ் பிளஸ் கிரெடிட் கார்டு. இந்த கிரெடிட் கார்ட்ஸை நீங்கள் வாங்குறது மூலமாக எந்த மாதிரியான பெனிஃபிட்ஸ்லாம் உங்களுக்கு கிடைக்கும், அந்த பெனிஃபிட்ஸ்க்காகலாம் நீங்கள் இந்த கிரெடிட் கார்டை வாங்குற மாதிரி இருந்துச்சுன்னா எந்த மாதிரியான சார்ஜஸ்லாம் பே பண்ண வேண்டியது இருக்கும், அப்படி சார்ஜஸ்லாம் பே பண்ணி இந்த கார்ட்ஸை வாங்கி யூஸ் பண்ணுறது ஒர்த்தா இல்லையா அப்படிங்கிற என்னோட ஒப்பீனியனையும் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். அதோடு மட்டும் இல்லாமல் இந்த எட்ஜ் அண்ட் எட்ஜ் பிளஸ் கிரெடிட் கார்டுக்கு நடுவில் இருக்கக்கூடிய டிஃபரன்ஸையும் இந்த வீடியோவை நீங்கள் ஃபுல்லாக பார்க்கறது மூலமாக நல்லாவே தெரிஞ்சுக்க முடியும். அந்த வகையில் இந்த கிரெடிட் கார்டை நீங்கள் வாங்குறது மூலமாக எந்த மாதிரியான பெனிஃபிட்ஸ்லாம் உங்களுக்கு கிடைக்கும்னு சொல்லிட்டு பெனிஃபிட்ஸை பற்றி ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். கிரெடிட் கார்ட்ஸை பொறுத்த வரைக்கும் ஃபியூவல் டிரான்சாக்ஷனுக்கு அதிகமான பெனிஃபிட்டாக கொடுக்கக்கூடிய கிரெடிட் கார்டை ஃபியூவல் கார்டு அப்படின்னும், டிராவல் ரிலேட்டட் டிரான்சாக்ஷனுக்கு அதிகமான பெனிஃபிட்டாக கொடுக்கக்கூடிய கிரெடிட் கார்டை டிராவல் கார்டு அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த கார்டை பொறுத்த வரைக்கும் ஷாப்பிங், டிராவல், டின்னிங்னு 3 விதமான கேட்டகரிக்கும் 2% கேஷ்பேக்கை அஷ்யூர்டாக கொடுப்போம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதனால அந்த கிரெடிட் கார்டை 3-in-1 கிரெடிட் கார்டு அப்படிங்கிற மாதிரியும் சொல்கிறாங்க. அப்போ 3 கேட்டகரிக்குமே எனக்கு 2% கேஷ்பேக் கிடைக்குமா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா அப்படிலாம் இல்லைங்க. இந்த கிரெடிட் கார்டுக்கு நீங்கள் அப்ளை பண்ணும்போதே உங்ககிட்ட கேட்பாங்க எந்த கேட்டகரியை சூஸ் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. நீங்கள் அதிகமாக ஷாப்பிங் பண்ணுவீங்க அப்படின்னா ஷாப்பிங் கேட்டகரியும், நீங்கள் அதிகமாக ட்ராவல் பண்ணுவீங்க அப்படின்னா ட்ராவல் கேட்டகரியும் சூஸ் பண்ணிக்கோங்க. இதில் உங்களுக்கு என்ன கேட்டகரி வேணுமோ அந்த கேட்டகரியை சூஸ் பண்ணதுக்கு அப்புறமா நீங்கள் சூஸ் பண்ணியிருக்கக்கூடிய கேட்டகரியில் நீங்கள் டிரான்சாக்ஷன் பண்ணும்போது 2% கேஷ்பேக் கொடுப்பாங்க. இதை தவிர்த்து மற்ற கேட்டகரி இல்லை என்ன ஆன்லைன் டிரான்சாக்ஷன் பண்ணுறதா இருந்தாலும் அது எல்லாத்துக்குமே 0.4% கேஷ்பேக் கொடுக்குறதாகவும் சொல்லியிருக்காங்க. இப்படி நீங்கள் ஒரு தடவை சூஸ் பண்ண கேட்டகரியை 3 மாதத்துக்கு ஒரு தடவை உங்களால் சேஞ்ச் பண்ணிக்கவும் முடியும். அதுக்கான ஆப்ஷனையும் இந்த ஆப்பில் கொடுத்துருக்காங்க. இவங்க உங்களுக்கு கொடுக்கக்கூடிய கேஷ்பேக்கை ரிவார்ட் பாயிண்டாக தான் உங்களோட அக்கௌண்ட்டில் கிரெடிட் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. இந்த ரிவார்ட் பாயிண்டை இவங்க ஜொல் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. 5 ஜொல் சேர்ந்துச்சு அப்படின்னா அதோட வேல்யூ ₹1 அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அப்போ ஒரு ஜொல்லோட வேல்யூ 20 பைசா. இந்த ஜொல்லை உங்களால் கேஷாவோ வவுச்சராவோ இல்லை டிஜிட்டல் கோல்டாவோ உங்களால் கன்வெர்ட் பண்ணி அதை ரெடீம் பண்ணிக்கவும் முடியும். நீங்கள் இந்த ஜொல்லை எப்படி ரெடீம் பண்ணுறதா இருந்தாலும் உங்களுக்கான மினிமம் டியூ அமௌண்ட்டையாச்சும் நீங்கள் பே பண்ணி ஆகணும். நீங்கள் இப்படி மினிமம் டியூ அமௌண்ட்டையும் பே பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா இவங்க உங்கள் அக்கௌண்ட்டில் இருக்கக்கூடிய எல்லா ஜுவல்ஸையும் நீங்கள் ரெடீம் பண்ண முடியாத மாதிரி லாக் பண்ணி வச்சுருவாங்க. நீங்கள் எப்போ மினிமம் டியூ அமௌண்ட்டை பே பண்ணுறீங்களோ அப்போ தான் இந்த ஜொல்லை அன்லாக் பண்ணி விடுவாங்க. அது வரைக்கும் உங்களால் ரெடீம் பண்ண முடியாது. ஒரு பில்லிங் சைக்கிளுக்கு அதிகபட்சமாக 15,000 ஜுவல்ஸ் வரைக்கும் கொடுக்குறதா சொல்லியிருக்காங்க. அதாவது நீங்கள் டிரான்சாக்ஷன் பண்ணக்கூடிய அமௌண்ட்டை பொறுத்து ₹3000 வரைக்கும் உங்களுக்கு கேஷ்பேக்காகவே கொடுக்குறதா சொல்லியிருக்காங்க. நீங்கள் இந்த கிரெடிட் கார்டை வாங்கினதுக்கு அப்புறமா ஃபர்ஸ்ட் டிரான்சாக்ஷன்லேயே உங்களோட பார்ட்னர் பிராண்டில் போயிட்டு ₹2000 அதிகமான அமௌண்ட்டுக்கு டிரான்சாக்ஷன் பண்ணீங்க அப்படின்னா ₹250 மதிப்புள்ள கிஃப்ட் வவுச்சரை உங்களுக்கு கொடுக்குறதா சொல்லியிருக்காங்க. அமேசான், ஃப்ளிப்கார்ட், ஸ்விக்கி, ஜொமேட்டோ, மிந்த்ரா இந்த 5 பிராண்டில் எந்த பிராண்டோட வவுச்சரை வேணால் உங்களால் சூஸ் பண்ணிக்க முடியும். 3-in-1 கார்டுன்னு சொல்லிட்டு இப்படி ஒரே ஒரு கேட்டகரிக்கு மட்டும் ரிவார்டை கொடுக்குறது நல்லாவா இருக்குது. எனக்கு அட்லீஸ்ட் 2 கேட்டகரிக்காச்சும் அதிகமான ரிவார்டு வேணும் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சிங்க அப்படின்னா உங்களுக்காகவே எட்ஜ் பிளஸ் அப்படிங்கிற கிரெடிட் கார்டு இருக்குது. இந்த எட்ஜ் பிளஸ் கிரெடிட் கார்டை நீங்கள் வாங்கும் போதே வெல்கம் பெனிஃபிட்டாக ₹1500 மதிப்புள்ள அமேசான் பிரைமோட 1 இயர் சப்ஸ்கிரிப்ஷனை உங்களுக்கு கொடுக்குறதா சொல்லியிருக்காங்க. அதோடு மட்டும் இல்லாமல் ₹400 மதிப்புள்ள கார்டு ப்ரொடக்ஷன் பெனிஃபிட்டையும் 1 இயர் சப்ஸ்கிரிப்ஷனோட கொடுக்குறதா சொல்லியிருக்காங்க. இந்த ரெண்டையுமே லிமிடெட் பீரியட் ஆஃபர் அப்படிங்கிறதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இந்த எட்ஜ் பிளஸ் கிரெடிட் கார்டை யூஸ் பண்ணி நீங்கள் ஆன்லைனில் ஷாப்பிங் பண்ணும்போது ஃப்ளிப்கார்ட், அமேசானோட சேர்த்து இன்னும் ஒரு சில பிராண்ட்ஸும் இவங்க கிட்ட பார்ட்னராக இருக்காங்க. அந்த பிராண்ட்ஸ் எல்லாத்துலேயுமே நீங்கள் டிரான்சாக்ஷன் பண்ணும்போது நீங்கள் டிரான்சாக்ஷன் பண்ணக்கூடிய அமௌண்ட்டில் 10% கேஷ்பேக்காக உங்களுக்கே கொடுக்குறதா சொல்லியிருக்காங்க. ட்ராவல் கேட்டகரியை பொறுத்த வரைக்கும் யாத்ரா, மேக் மை ட்ரிப், ஈஸ் மை ட்ரிப், கிளியர் ட்ரிப் இந்த 4 பிராண்ட்லேயுமே நீங்கள் டிரான்சாக்ஷன் பண்ணக்கூடிய அமௌண்ட்டில் 5% கேஷ்பேக்காக கொடுக்குறதா சொல்லியிருக்காங்க. இதை தவிர்த்து நீங்கள் பண்ணக்கூடிய எல்லா ஆன்லைன் டிரான்சாக்ஷனுக்குமே நீங்கள் டிரான்சாக்ஷன் பண்ணக்கூடிய அமௌண்ட்டில் 1% கேஷ்பேக்காக கொடுக்குறதா சொல்லியிருக்காங்க. ஒரு சில கேட்டகரி, அதாவது ஃபியூயல் ஸ்பென்ஸ், கவர்மெண்ட் ரிலேட்டட் டிரான்சாக்ஷன், ரெண்ட் பேமெண்ட் டிரான்சாக்ஷன், யூட்டிலிட்டி பில் பேமெண்ட், வேலட் லோட்ஸ், கிஃப்ட் ஆர் ப்ரீபெய்ட் கார்டு லோட்ஸ், வவுச்சர் பர்ச்சேஸ், கேஷ் அட்வான்ஸ், பேமெண்ட் ஆஃப் அவுட்ஸ்டாண்டிங் பேலன்ஸ், பேமெண்ட் ஆஃப் கார்டு ஃபீஸ் அண்ட் அதர் சார்ஜஸ், ஆல் டைப் ஆஃப் இஎம்ஐ டிரான்சாக்ஷன் இதுக்கெல்லாம் எந்த ஒரு கேஷ்பேக்கும் கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதுக்கான மெர்ச்சன்ட் கோடையும் தெளிவாக கொடுத்துருக்காங்க. 10% கேஷ்பேக்கு, 5% கேஷ்பேக்னதும் மொத்தமாக அப்படியே அள்ளி கொடுத்துருவாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் நீங்கள் நினைக்க வேணாம். இந்த கேஷ்பேக் எல்லாத்தையுமே இவங்க ரிவார்ட் பாயிண்டை தான் உங்களோட அக்கௌண்ட்டில் கிரெடிட் பண்ணுவாங்க. அந்த ரிவார்ட் பாயிண்டோட வேல்யூமே ரொம்ப கம்மி. ஒரு பாயிண்டோட வேல்யூ 20 பைசா தான். அது மட்டும் இல்லாமல் இந்த கேஷ்பேக் எல்லாத்துக்குமே ஒரு லிமிட்டும் கொடுத்துருக்காங்க. 10% கேஷ்பேக்கை பொறுத்த வரைக்கும் ஒரு பில்லிங் சைக்கிளுக்கு அதிகபட்சமாக ₹1500 வரைக்கும் தான் இந்த கேஷ்பேக் மூலமாக உங்களுக்கு கிடைக்கும். அதுவே 5%, 1%லாம் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அங்கே உங்களுக்கு ஒரு பில்லிங் சைக்கிளுக்கு ₹1000 வரைக்கும் தான் இந்த கேஷ்பேக் மூலமாக கிடைக்கும். இதை எல்லாத்தையும் வச்சு பார்த்தோம் அப்படின்னா ஒரு வருஷத்துக்கு அதிகபட்சமாக உங்களுக்கு ₹42,000 வரைக்கும் நீங்கள் சேவ் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த எட்ஜ் கிரெடிட் கார்டுக்கும் எட்ஜ் பிளஸ் கிரெடிட் கார்டுக்கும் பெனிஃபிட்ஸில் இருக்கக்கூடிய டிஃப்ரென்ஸை இப்போ பார்க்கலாம்.
எட்ஜ் கிரெடிட் கார்டை பொறுத்த வரைக்கும் ஒரு மாதத்துக்கு 3000 ரூபாய் வரைக்கும் உங்களுக்கு கேஷ்பேக் கிடைக்கும். ஆனால் அதுவே எட்ஜ் ப்ளஸ் கிரெடிட் கார்டை பொறுத்த வரைக்கும் அங்கே உங்களுக்கு 3500 ரூபாய் வரைக்கும் கேஷ்பேக் கிடைக்கும். எட்ஜ் கிரெடிட் கார்டோட வெல்கம் பெனிஃபிட்டாக 250 ரூபா மதிப்பிலான வெல்கம் பெனிஃபிட் தான் கிடைக்கும். அதே எட்ஜ் ப்ளஸ் கிரெடிட் கார்டை பொறுத்த வரைக்கும் அங்கே உங்களுக்கு 2000 ரூபாய்க்கும் அதிகமான வெல்கம் பெனிஃபிட் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் எட்ஜ் கிரெடிட் கார்டுக்கு ஏதாச்சும் ஒரு கேட்டகரிக்கு 2% கேஷ்பேக் மட்டும் தான் கிடைக்கும். எட்ஜ் ப்ளஸ் கிரெடிட் கார்டை பொறுத்த வரைக்கும் ஷாப்பிங் அண்ட் ட்ராவலுக்கு 10%, 5%, மற்ற எல்லா ஸ்பெண்டுக்கும் 1% கேஷ்பேக்கும் கொடுக்குறதா சொல்லியிருக்காங்க. இங்கே மற்ற எல்லா ஸ்பெண்டுக்குமே 0.4% தான் கேஷ்பேக் கொடுக்குறதாவும் சொல்லியிருக்காங்க. இது எல்லாத்தையும் வச்சு பார்க்கும்போது எட்ஜ் கிரெடிட் கார்டு தான் பெஸ்ட்டான கிரெடிட் கார்டு அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு தோணும். இவ்வளோ பெனிஃபிட்டை சும்மா ஒன்றும் கொடுத்துட மாட்டாங்கல்ல, அதுக்கேற்ற மாதிரி இவங்க வாங்கக்கூடிய சார்ஜஸ்லையுமே டிஃப்ரென்ஸ் இருக்குது. என்னென்ன சார்ஜஸ்லாம் வாங்குறாங்க அப்படிங்கிறத இப்போ பார்த்துடலாம். எட்ஜ் கிரெடிட் கார்டை பொறுத்த வரைக்கும் இந்த கிரெடிட் கார்டை வாங்கக்கூடிய ஃபர்ஸ்ட் 2 லட்சம் கஸ்டமருக்கு இந்த கிரெடிட் கார்டை எந்த ஒரு ஜாயினிங் ஃபீ, ஆனுவல் ஃபீலாம் இல்லாமல் லைஃப் டைம் ஃப்ரீயாக கொடுக்குறதா சொல்லியிருக்காங்க. இது வரைக்கும் 1,50,000 பேர் இந்த மாதிரி லைஃப் டைம் ஃப்ரீயாக இந்த கார்டை வாங்கிட்டதாகவும் சொல்லியிருக்காங்க. ஆனால் அதுவே நீங்கள் எட்ஜ் ப்ளஸ் கிரெடிட் கார்டு பக்கம் வந்தீங்க அப்படின்னா அங்கே உங்களுக்கு ஜாயினிங் ஃபீலாம் இருக்குது. இந்த ஜாயினிங் ஃபீயாக 1000 ரூபாயை சார்ஜ் பண்ணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஆனால் ஆஃபர் டைமில் இதை 499 ரூபாய்க்கே சேல் பண்ணுவாங்க. அந்த ஆஃபர் டைமில் இந்த கார்டை அப்ளை பண்ணுறது தான் பெஸ்ட்டு. இந்த ஆஃபர் இப்போ அவைலபிளாக தான் இருக்குது. அதோடு மட்டும் இல்லாமல் இந்த கார்டுக்குமே ஆனுவல் ஃபீ எதுவுமே கிடையாது. இதுவும் ஒரு லைஃப் டைம் ஃப்ரீ கார்டு தான். இதை தவிர்த்து இந்த 2 கிரெடிட் கார்டோட சார்ஜஸ்லையுமே பெருசாக எந்த ஒரு டிஃப்ரென்ஸும் இல்லாததுனால இந்த 2 கிரெடிட் கார்டோட சார்ஜஸையும் சேர்த்தே பார்த்துடலாம். நீங்கள் இந்த கிரெடிட் கார்டில் எந்த கிரெடிட் கார்டை வாங்கினதுக்கு அப்புறமாவும் அதை யூஸ் பண்ணி டிரான்சாக்ஷன் பண்ணக்கூடிய டேட்டை பொறுத்து 13லேருந்து 47 நாள் வரைக்குமான இன்ட்ரெஸ்ட் ஃப்ரீ பீரியடை இவங்க உங்களுக்கு கொடுக்குறாங்க. அந்த இன்ட்ரெஸ்ட் ஃப்ரீ பீரியட் அப்போவே நீங்கள் பில் அமௌண்ட்டை ஃபுல்லாக பே பண்ணிட்டீங்க அப்படின்னா எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. சப்போஸ் உங்களால் பில் அமௌண்ட்டை ஃபுல்லாக பே பண்ண முடியல அப்படின்னா நீங்கள் மினிமம் டியூ அமௌண்ட்டையாச்சும் பே பண்ணி ஆகணும். நீங்கள் இப்படி மினிமம் டியூ அமௌண்ட்டையும் பே பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா இவங்க உங்களுக்கு லேட் ஃபீ போடுவாங்க. இந்த லேட் ஃபீயாக நீங்கள் பே பண்ண வேண்டிய அமௌண்ட்டில் 5% சார்ஜ் பண்ணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த 5%க்கு மினிமம் அண்ட் மேக்ஸிமம் லிமிட்டும் கொடுத்துருக்காங்க. மினிமமாக 250 ரூபாயிலிருந்து மேக்ஸிமம் 2000 ரூபாய் வரைக்கும் லேட் ஃபீயாக சார்ஜ் பண்ணும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. என்னதான் நீங்கள் மினிமம் டியூ அமௌண்ட்டை பே பண்ணி லேட் ஃபீலேருந்து தப்பிச்சிருந்தாலுமே நீங்கள் பில் அமௌண்ட்டை ஃபுல்லாக பே பண்ணாத வரைக்கும் இவங்க உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் போடுவாங்க. அந்த இன்ட்ரெஸ்ட்கான பெர்சன்டேஜ் 3.75% per month, அதாவது வருஷத்துக்கு 45%. நீங்கள் இந்த கிரெடிட் கார்டை யூஸ் பண்ணி பெட்ரோல் பங்கில் டிரான்சாக்ஷன் பண்ணும்போது நீங்கள் டிரான்சாக்ஷன் பண்ணக்கூடிய அமௌண்ட்டில் 1% ஃபியூயல் சார்ஜஸாக பிடிச்சிப்போம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதுக்கான மினிமம் லிமிட் 10 rupees, மேக்ஸிமமாக 400 ரூபாய் வரைக்கும் சார்ஜ் பண்ணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. நீங்கள் எப்படி ஃபியூயல் டிரான்சாக்ஷன் பண்ணும்போது சிங்கிள் டிரான்சாக்ஷன்லேயே 400 ரூபாயிலிருந்து 3000 ரூபாய்க்காச்சும் டிரான்சாக்ஷன் பண்ணீங்க அப்படின்னா அப்போ இவங்க உங்களுக்கு ஃபியூயல் சார்ஜஸ் பிடிச்சாலும் அந்த சார்ஜஸை உங்களுக்கே திரும்ப ரீஃபண்ட் கொடுக்குறதாகவும் சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி ஒரு பில்லிங் சைக்கிளுக்கு 100 ரூபாய் வரைக்கும் உங்களுக்கு ரீஃபண்ட் கொடுப்பாங்க. நீங்கள் பண்ணக்கூடிய எல்லா ரெண்டல் பேமெண்ட் அப்பவும் மினிமம் 140 ரூபாயிலிருந்து நீங்கள் டிரான்சாக்ஷன் பண்ணக்கூடிய அமௌண்ட்டில் 1% வரைக்கும் சார்ஜஸாக பிடிச்சிப்போம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. யூட்டிலிட்டி பில் பேமெண்ட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு பில்லிங் சைக்கிளுக்கு 50,000 ரூபாய் வரைக்கும் எந்த ஒரு எக்ஸ்ட்ரா அமௌண்ட்டையும் நீங்கள் பே பண்ணாமல் யூட்டிலிட்டி டிரான்சாக்ஷன் பண்ணிக்க முடியும். ஆனால் அதுவே 50,000க்கு அதிகமான அமௌண்ட்டையோ இல்லை சிங்கிள் டிரான்சாக்ஷன்லேயே 20,000க்கு அதிகமான அமௌண்ட்டையோ யூட்டிலிட்டி பில் பேமெண்ட்டாக நீங்கள் பே பண்ணுறீங்க அப்படின்னா அப்போ நீங்கள் டிரான்சாக்ஷன் பண்ணக்கூடிய அமௌண்ட்டில் 1% யூட்டிலிட்டி ஃபீயாக சார்ஜ் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஃபியூயல் டிரான்சாக்ஷனுக்கும் இதே மாதிரியான ஒரு லிமிட்டாக கொடுத்துருக்காங்க. ஃபியூயல் டிரான்சாக்ஷனை பொறுத்த வரைக்கும் ஒரு பில்லிங் சைக்கிளுக்கு 50,000 ரூபாய் வரைக்கும் எந்த ஒரு எக்ஸ்ட்ரா அமௌண்ட்டையும் நீங்கள் பே பண்ணாமல் ஃபியூயல் டிரான்சாக்ஷன் பண்ணிக்க முடியும். 50,000 தாண்டி ஒரு மாதத்துலையோ இல்லை ஒரே டிரான்சாக்ஷனில் 10,000க்கு அதிகமான அமௌண்ட்டையோ நீங்கள் ஃபியூயல் டிரான்சாக்ஷனாக பண்ணுறீங்க அப்படின்னா அப்போ நீங்கள் டிரான்சாக்ஷன் பண்ணக்கூடிய அமௌண்ட்டில் 1% ஃபியூயல் டிரான்சாக்ஷன் சார்ஜஸாக பிடிச்சிப்போம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஏதாச்சும் ஒரு வெப்சைட்லையோ இல்லை ஆப்லேயோ போயிட்டு எஜுகேஷன் ரிலேட்டடாக ஏதாச்சும் டிரான்சாக்ஷன் பண்ணுறீங்க அப்படின்னா அப்போவோ 1% சார்ஜ் பண்ணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த கிரெடிட் கார்டு மூலமாக உங்களுக்கு கிடைச்சிருக்கக்கூடிய லிமிட்டை தாண்டி உங்களால் செலவு பண்ண முடியாது. ஓவர் லிமிட் டிரான்சாக்ஷனுக்கு அலோடே இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. அதோட மட்டும் இல்லாமல் இந்த கிரெடிட் கார்டை யூஸ் பண்ணி ஏடிஎம்லேயும் அமௌண்ட்டை வித்ரா பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஆனால் இன்னும் ஒரு சில இடத்துல அமௌண்ட்டை வித்ரா பண்ணிக்கலாம். அப்படி வித்ரா பண்ணுறதா இருந்துச்சுன்னா நீங்கள் கார்டை வாங்கி 180 நாள் கழிச்சு தான் அந்த ஆப்ஷனை நாங்கள் ஆக்டிவேட் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதில் எது உண்மை அப்படிங்கிறது எனக்கு தெரியல. எது கரெக்டான இன்ஃபர்மேஷன் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருந்து அப்படின்னா கமெண்ட்டில் சொன்னீங்கன்னா நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த கார்டை பொறுத்த வரைக்கும் இது நிறைய லொக்கேஷனுக்கு அவைலபிளாக இருக்காது. சிட்டி சைடு மட்டும் தான் இந்த கார்டு அவைலபிளாக இருக்கும். அதனாலே இவங்களோட எலிஜிபிலிட்டியும் ரொம்பவே சிம்பிளாக கொடுத்துருக்காங்க. 21 வயசை தாண்டின நல்ல சிபில் ஸ்கோரோட இவங்களோட சர்வீசபிள் லொக்கேஷனில் இருக்கக்கூடிய யார் வேணால் இந்த கார்டுக்கு அப்ளை பண்ணி இதை வாங்கிக்க முடியும். இவ்வளோ விஷயங்கள் இருந்தாலுமே நான் என்னோட ஒப்பீனியன் சொல்கிறேன். இந்த கிரெடிட் கார்டை பொறுத்த வரைக்கும் அதிகமான அமௌண்ட்டுக்கு ஆன்லைனில் நிறைய ஷாப்பிங் பண்ணக்கூடியவங்களுக்கும் அதிகமாக ட்ராவல் பண்ணக்கூடியவங்களுக்கும் ஒர்த்தான ஒரு கிரெடிட் கார்டாக தான் எனக்கு ஃபீல் ஆகுது. உங்களுக்கும் அதே மாதிரி ஃபீலாக இருந்துச்சு அப்படின்னா நான் சொல்கிறத மட்டுமே வச்சு இந்த கார்டை பற்றி டிசைட் பண்ணிடாமல்
இந்த ஆப்போட ரிவ்யூஸை ப்ளே ஸ்டோரில் நல்லா படிங்க. அப்படி படிக்கும்போது வெறுமனே பாசிட்டிவ் ரிவ்யூஸை மட்டுமே படிக்காமல் நெகட்டிவ் ரிவ்யூஸையும் படிங்க. அப்படி எல்லாத்தையும் படித்ததுக்கு அப்புறமாவும் இந்த கார்டை வாங்கணும்னு நினச்சி வாங்கிட்டீங்கன்னா பில்லை மட்டும் கரெக்டான டைமில் பே பண்ணிடுங்க. அப்படி பே பண்ணலன்னா இன்ட்ரெஸ்ட் போட்டே சொத்தெழுதி வாங்கிடுவான். உஷாராக இருந்துக்கோங்க. ஒர்த்தா.